என்று நீங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஏனெனில் அங்கு நடந்த விவாதங்கள் ஒலிவழிப்பதிவு அதாவது வீடியோ செய்யப்பட்டுள்ளன என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். ஓரிரு மாதங்களில் ஆசிரியரின் நூலுக்கு மறுப்பு நூல் வெளியிடப் போகின்றோம் என்று எழுதியும் அவர்கள் உடனே அதற்கு மறுப்பு நூல் எழுதி வெளியிடவில்லை. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வரான அந்த காலத்தில் 24/10/1991 மறுப்பு நூலை வெளியிடும் செய்தி நமக்கு தெரிய வந்தது. ஆசிரியர் இந்த செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவே மறுப்பு நூலை வாழ்த்தி வரவேற்கின்றோம் என்ற தலைப்பில் துண்டறிக்கை வெளியிட்டு அவர்கள் அளிக்க இருக்கின்ற மறுப்பு நூலுக்கு பதிலை சரியாக 90வது நாளில் 24/1/1992 வெளியிடுவோம் என்று அச்சிட்டு அனைவருக்கும் வழங்கினார்கள். மறுப்பு நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய திரு மீபா சோமு அவர்கள், நாம் எதற்கு டாக்டர் தெய்வநாயகத்தின் நூலுக்கு மறுப்பு எழுத வேண்டும்? நம்முடைய வழக்கம் என்ன? திருஞான சம்பந்தர் சமணரை கழுவிலேற்றி கொலை செய்தது போல தெய்வநாயகத்தை அமைதியாக காலி பண்ண வேண்டியதுதானே நம் முறை என்று பேசினார். அந்த கூட்டத்தை நடத்தியவர் அவருடைய பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்து உடனே ஒலிபெருக்கியை பிடித்து, தயவுசெய்து இங்கே பேச அழைக்கப்பட்டிருப்பவர்கள் பார்த்து பேசுங்கள், ஏனென்றால் டாக்டர் தெய்வநாயகம் அவர்களும் இங்கேதான் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று கூறினார். உடனே மேடையில் அமர்ந்திருந்த திரு மீபா சோமு அவர்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்தவிடம், யார் தெய்வநாயகம், அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்று கேட்டவுடன் பக்கத்தில் இருந்தவர் முதல் வரிசையில் புன்முறுவலுடன் நடப்பவற்றையெல்லாம் காலையாட்டுக்கொண்டே ரசித்து பார்த்து கொண்டிருந்த டாக்டர் தெய்வநாயகம் அவர்களை சுட்டிக்காட்டினார். உடனே குப்பென்று வியத்தது திரு மீபா சோமுவிற்கு. பிறகு அந்த விழாவில் பேசிய மறுப்பு நூல் ஆசிரியர் மகாவித்வான் திரு சி அருணை வடிவேல் முதலியார் அவர்கள், டாக்டர் தெய்வநாயகம் அவர்களுடைய நூலுக்கு மறுப்பு எழுதுங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டதால் மறுப்பு எழுதினேன். ஆனால் டாக்டர் தெய்வநாயகம் நூலுக்கு மறுப்பு எழுதுவது அரிச்சந்திரன் தன் மனைவியை வெட்ட அரிவாளை ஏந்தியது போல் உள்ளது. ஆனால் அரிவாள் அவரது மனைவி கழுத்தில் மாலையாக விழுந்தது, அதுபோல்தான் இந்த நூலும் என்று பேசி முடித்தார். அது உண்மையிலேயே அனைவருக்கும் வியப்பை அளித்தது. இந்த இடத்தில் ஒன்றை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். ஏன் அவர் தாம் எழுதிய மறுப்பு நூல் ஐயா தெய்வநாயகத்திற்கு மாலையாக விழப்போகிறது என்று மிகவும் வெளிப்படையாக கூறினார் என்றால், அதுவும் மறுப்பு நூல் வெளியீட்டு விழாவிலேயே கூறினார் என்றால், ஐயா தெய்வநாயகத்தின் ஆழமான ஆராய்ச்சி கருத்துக்களை உண்மையில் ஆய்வு அடிப்படையில் மறுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டதாலேயே ஆகும். எனவே தான் உணர்ந்து கொண்ட உண்மையை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இதை ஐயா தெய்வநாயகத்தின் மாணவர் அவர்கள் மறுப்பு நூல் வெளியிட்ட 90ஆம் நாள் பதில் கொடுத்த போது ஆசிரியருக்கு டாக்டர் அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் எழுதிய கடிதமும் இதை உறுதிப்படுத்துகிறது. ஆசிரியருக்கு வருத்தம் தெரிவித்து எழுதிய அவர், இனிமேல் நான் இது தொடர்பாக எதுவும் எழுதப் போவதில்லை என்று கூறியமை இங்கு குறிப்பிடற்குரியது. ஏன் அவர் இவ்வாறு கூறினார்? ஐயா தெய்வநாயகத்தின் ஆராய்ச்சி கருத்துக்களை ஆய்வு அடிப்படையில் மறுக்க முடியாது என்று உணர்ந்து கொண்டதாலேயே ஆகும். இந்த கடிதம் மறுப்பு நூலுக்கு பதில் கொடுக்கப்பட்ட 90ஆம் நாள், அதாவது 24/1/1992 ஆண்டு அந்த கூட்டத்திலேயே வாசிக்கப்பட்டது. நாம் அந்த துண்டு அறிக்கையில் அச்சிட்டவாறே சரியாக 3 மாதங்களில் மறுப்பு நூலுக்கு பதில் அளிக்கப்பட்டது. எவ்வாறெனில், மறுப்பு நூலை கண்ட ஆசிரியர் டாக்டர் தெய்வநாயகம் அவர்களுடைய மாணவர்களில் ஒருவரான திரு ஆ ராஜசேகரன் என்பவர், நானே இதற்கு பதில் அளிக்கின்றனே என்று தாமே முன்வந்து கூற ஆசிரியரும் மகிழ்வோடு அதற்கு இசைவு தெரிவித்தார்கள். இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும். மறுப்பு நூலுக்கு பதில் கொடுக்கும் முன் ஐயா அவர்கள் மறுப்பு நூல் எழுதியவர்களுக்கும் தர்ம ஆதீனத்திற்கும் ஒரு கடிதம் எழுதினார்கள். மறுப்பு நூலுக்கு பதில் கொடுக்கும் நாள் அன்று உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
நீங்கள் அந்த நிகழ்விற்கு வாருங்கள், உங்களுக்கு சிறப்பான இடத்தை அளிப்போம். நீங்கள் ஒலி பதிவு செய்ய வேண்டுமென்றால் அதற்கும் நாங்கள் சிறப்பான அனுமதி தருகின்றோம். உங்கள் வருகையை அன்போடு எதிர்நோக்குகிறோம் என்று எழுதியிருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் ஒருவர் கூட அங்கு வரவில்லை. காரணம், ஆசிரியரின் கருத்துக்களை ஆய்வு அடிப்படையில் மறுக்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட அவர்கள் வர தயங்கினார்கள். எனவே ஒருவர் கூட வரவில்லை என்பது இங்கு குறிப்பிடற்குரியது. இந்நாள் வரை ஐயா தெய்வநாயகம் அவர்களின் ஆய்வு கருத்துக்களுக்கு இதுவரை ஆராய்ச்சி அடிப்படையில் யாரும் மறுக்க முடியவில்லை என்பது குறிப்பிடற்குரியது. இப்புதிய கண்டுபிடிப்புகள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, அகில உலக அளவில் எடுத்து செல்லப்பட்டு நிலைநாட்டப்பட்டமை குறிப்பிடற்குரியது. 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியூயார்க்கில் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஏர்லி கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா ஃப்ரம் த அரைவல் ஆஃப் செயின்ட் தாமஸ் டு வாஸ்கோ ட காமா எனும் தலைப்பில் நடத்தப்பட்ட ஆதி இந்திய கிறிஸ்தவம் குறித்த அகில உலக முதல் மாநாட்டில் இக்கருத்துகள் சிறப்பான வரவேற்பை பெற்றன. அங்கே தூய தோமாவளி தமிழ் கிறிஸ்தவம், தமிழரின் ஆன்மவியல் சிறப்பை எடுத்துக்காட்டும் சைவ சித்தாந்தம், தமிழரின் ஆன்மவியலின் மணிமுடியாக திகழும் சிவஞான போதம் ஆகியவற்றின் சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டதுடன் வரலாற்று அடிப்படையில் தமிழரின் ஆன்மவியல் வளர்ச்சி படிநிலைகள் எவ்வளவு உயர்ந்தோங்கியுள்ளது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டு பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த அறிஞர் பெருமக்களுடைய பெரும் வரவேற்பை பெற்றமை குறிப்பிடற்குரியது. Normally in the church history, church historians talk of Saint Thomas Syrian Christianity and Europeanized Indian Christianity. Saint Thomas Syrian Christianity, it is from 4th century AD. And after the arrival of Europeans, we come across Europeanized Indian Christianity. What about Saint Thomas Tamil Christianity or Dravidian Christianity? What is Saint Thomas Dravidian Christianity? It is the Christianity which developed in Indian soil, Indian language, Indian culture from 1st century AD. இதுவரை நாம் நடந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து பார்த்தால் ஒன்று புலனாகும். தனி ஒரு மனிதனாக ஐயா டாக்டர் தெய்வநாயகம் அவர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்துள்ளார்கள் என்பது ஒரு புறம் உண்மையாக இருந்தாலும் கூட, ஐயா தெய்வநாயகம் அவர்களுக்கு கடவுள் கொடுத்த கட்டளையே, தெய்வநாயகம் உன்னை எடுத்து பயன்படுத்த போகின்றேன், உன் மூலம் தமிழ் இனத்திற்கு, திராவிட இனத்திற்கு ஒரு விடுதலை வைத்திருக்கின்றேன், அதற்காக நீ ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவாய் என்ற இறைவனின் கட்டளை ஐயாவின் செயல்பாடுகளில் தெளிவாக, கட்டளையை நாம் ஐயாவின் செயல்பாடுகள் மூலம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே தான் 1969ஆம் ஆண்டு திருவள்ளுவர் கிறிஸ்தவரா என்று தொடங்கிய ஆய்வை மிகுந்த பெரும் சவால்களுக்கிடையே 6 நூல்கள் வெளிவந்தவுடன் 1972ஆம் ஆண்டு மே 3, 4, 2 நாட்களிலும் அந்த கருத்துக்களை ஆணித்தரமாக அறிஞர்கள் மத்தியிலே நிலைநாட்டியமை குறிப்பிடற்குரிய செய்தியாகும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் திருவள்ளுவர் கிறிஸ்தவரே என்ற கோணத்தில் எழுதிய பல நூல்களையும் எதிர்ப்பதற்காகவே ஆய்வு செய்த தீசு சத்தியம் என்ற அம்மையார் 20ஆம் நூற்றாண்டில் திருக்குறள் ஆராய்ச்சியின் வளர்ச்சி என்ற தம்முடைய சென்னை பல்கலைக்கழக முனைவர் பட்ட PhD ஆய்வேட்டின் இறுதியில் இதுவரை இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் திருக்குறளின் உட்கொடக்கை சைவ சித்தாந்தமே என்று தொடங்கிய ஆய்வு போக்கு இன்றைக்கு தெய்வநாயகம் அவர்களின் ஆராய்ச்சியால் திருக்குறளின் உட்கொடக்கை கிறிஸ்தவமே என்ற போக்கை பெற்று முடிந்துள்ளது என்ற கருத்தை கூறி முனைவர் பட்டம் பெற்றுள்ளது குறிப்பிடற்குரியதாகும். ஆகவே உண்மையை எவராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள தயங்கலாம், ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம். ஆனால் ஆராய்ச்சி அடிப்படையில் எவருமே இதுவரை மறுக்க முடியவில்லையே. அது மட்டுமா, இப்பொழுது நாம் பார்த்தோமே தர்மயாதீனத்தில், அந்த தர்மயாதீனத்தில் நிலைநாட்டப்பட்ட கருத்தின் சுருக்கம்தான் என்ன? தமிழர் சமயமாகிய திராவிட சமயத்தின் விரிவாக்கமே பைபிள் அல்லது திருமறை. அந்த திருமறையின் அடிநாதமான கிறிஸ்துவின் நற்செய்தியை
புனித தோமா இந்திய மண்ணில் விதைத்ததன் விளைவாக உருவானதே திருக்குறள். எனவே திருக்குறள் தோமாவளி கிறிஸ்தவ நூலே. அந்த திருக்குறளுக்கு பின் எழுந்த பக்தி இயக்க சமயங்களான, அதாவது இன்றைக்கு இந்து மதம் என்று சொல்லப்படும் சைவமும் வைணவமும் தோமாவளி கிறிஸ்தவ கிளைகளே. ஒட்டுமொத்தமாக கூறினால் இவை அனைத்தும் தமிழருடைய திராவிடருடைய ஆன்மீக சிந்தனையின் விரிவாக்கங்களே என்று தமிழர் சமய வரலாற்றின் தனி சிறப்பை கால அடிப்படையில், வரலாற்று அடிப்படையில் அழகாக எடுத்து நிறுவியுள்ளார் ஐயா டாக்டர் தெய்வநாயகம் அவர்கள். அதை தர்மயாதின மடத்தில் அறிஞர்கள் நடத்திய விவாதத்திலும் அதை ஏற்றுக்கொண்டமையை நாம் இப்பொழுது டாக்டர் சித்தலிங்கையா அவர்களுடைய கூற்றின் மூலம் அறிந்து கொண்டோம். இவ்வாறு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் இந்த கருத்துக்கள் நிலைநாட்டப்பட்டமையை நியூயார்க் நடந்த கான்பரன்ஸின் மூலம் நாம் இப்பொழுது கண்டோம். இவ்வாறு பல்வேறு வளர்ச்சி படிநிலைகளை கொண்ட தமிழர் சமயத்தின், தமிழர் ஆன்மவியலின் தனி சிறப்புகள் தர்மயாதின மடத்திலும் அகில உலக அளவிலும் நிலைநாட்டப்பட்டமை ஒரு புறம் இருக்க, இவ்வளவு சிறப்புமிக்க தமிழ் இனம், தமிழரின் சமயம், தமிழரின் ஆன்மவியல் பிராமணிய குடியினரால் எவ்வாறெல்லாம், பிராமணிய கொள்கையினரால் எவ்வாறெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதைத்தான் ஆசிரியர் அவர்கள் தம்முடைய முனைவர் பட்ட ஆய்வேடாகிய விவிலியம், திருக்குறள், சைவ சித்தாந்தம், ஒப்பாய்வு என்ற இந்த நூலில் விளக்கியுள்ளார். எனவே எப்படியாவது தமிழ் இனத்தை விடுவிக்க வேண்டுமே, தமிழர் சமயத்தை விடுவிக்க வேண்டுமே என்ற நோக்கில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார். பல்வேறு வெளியீடுகளை வெளியிட்டார். திராவிட சமயம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பத்திரிகைகள் நடத்தியதோடு, இந்த பத்திரிகைகளின் வழியாக தமிழரின் சிறப்புகளும் தமிழர் சமயத்தின் சிறப்புகளும் உலகிற்கு வெளிக்காட்டப்பட்டதோடு, இதை எப்படியெல்லாம் பிராமணிய கொள்கையினர் அடிமைப்படுத்தியுள்ளனர், பிராமணர் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தியுள்ளனர் என்பதையும் பல்வேறு கட்டுரைகள், எழுத்துகள், கடிதங்கள், சவால் கடிதங்கள் வழியாக தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே வந்தார். அது மட்டுமா, பிராமணிய கொள்கையினரால், பிராமணர்களால் இந்த கொள்கைகளை மறுக்க முடிந்ததா? தமிழர் சமயத்தின், தமிழர் ஆன்மவியலின் சிறப்புகளை மறுக்க முடிந்ததா? முடியவில்லையே. எப்படி கூறுகின்றோம்? ஆசிரியர் அவர்கள் சங்கர மடத்திற்கு 108 கேள்விகள், சங்கர மடத்திற்கு சவால் என்ற நிலையில் பல கேள்விகளை எழுதி அனுப்பி அவர்களை சவாலுக்கு அழைத்தார். தமிழர் சமயத்தின், தமிழர் ஆன்மவியலின் சிறப்புகள் இவ்வளவு தூரம் வரலாற்றில் தனி சிறப்புகளுடன் விளங்க, இதை பிராமணர் எப்படியெல்லாம் காலந்தோறும் அடிமைப்படுத்தியுள்ளனர் என்பதை விளக்கி இதை மறுக்க முடியுமா என்ற நிலையில் தான் இந்த கேள்விகளை எழுதி அனுப்பினார். சவால்களை தொடர்ந்து அனுப்பினார். ஆனால் அவர்களால் மறுக்கவும் முடியவில்லை, சவால்களை எதிர்கொள்ளவும் முடியவில்லை. என்ன நடந்தது? அண்மையில் தமிழ்நாடு பிராமணர் சங்கமும் காஞ்சி சங்கர மடமும் இணைந்து தமிழக அந்தணர் வரலாறு தொகுதி 1, தொகுதி 2 என்ற 2 தொகுதிகளாக 1000 பக்கங்களுக்கு மேலாக இந்த நூல்களை வெளியிட்டார்கள். இந்த நூல்களின் மொத்த சுருக்கம் தான் என்ன? இதில் காஞ்சி சங்கர மடமும் தமிழ்நாடு பிராமணர் சங்கமும் அப்படி என்னத்தான் கூறியிருக்கிறார்கள்? தமிழர்கள் குரங்குகளே, ஷெட்யூல்டு வகுப்பினர் கயவர்களே, இயேசு கிறிஸ்து 3 பெண்களை கற்பழித்தவரே, மிஷனரிமார்கள் கொடுமையானவர்களே, தமிழ் மொழி நீச மொழியே, தமிழ் இன தலைவர்களும் திராவிட இயக்க தலைவர்களும் கீழானவர்களே என்ற நிலையில் பல்வேறு வகையில் தமிழ் இனமும் தமிழ் மொழியும் தமிழ் இன தலைவர்களும் இழிவுபடுத்தப்பட்டதுடன், ஆரியர்கள் தான் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் என்ற நிலையில் தவறான கருத்து திரிபுகளையும் இந்த நூல்களில் செறிவாக அடக்கியுள்ளனர். என்ன நடந்தது? இப்படி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழரை நீச இனத்தினர் என்றும் தமிழ் மொழியை நீச மொழி என்றும் மிகவும் கேவலமாக இழிவுபடுத்தி இந்த நூல்கள் வெளிவந்துள்ள நிலையில் ஆசிரியர் அவர்களுக்கு சவாலாக, இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறீர்களே, உங்களிடத்துல தான் அறிஞர்கள் குழுவினர் இருக்கின்றார்களே, நீங்கள் அறிஞர்கள் குழுவாக வாருங்கள், நாங்களும் அறிஞர்கள் குழுவாக வருகின்றோம், 2 குழுவினரும் தொலைக்காட்சியில் விவாதம் நடத்துவோம், நீங்கள் ஒரு தொலைக்காட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் ஒரு தொலைக்காட்சியை எடுத்துக்கொள்கின்றோம், நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கூறுங்கள்,
நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கூறுகின்றோம். இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறீர்களே, இதை விவாதிக்க தயாரா என்று கூறினார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இந்த நூல்களின் தொகுப்பாசிரியர் கே.சி. லட்சுமி நாராயணன் அவர்கள் கடிதம் எழுதினார். என்ன எழுதினார்? நாங்கள் தொலைக்காட்சியில் விவாதிக்க தயார் என்றா எழுதினார்? இல்லை. தொலைக்காட்சியில் விவாதிக்க ஆசிரியர் அழைத்தார். ஆனால் அவரோ ஏன் தொலைக்காட்சியில் விவாதிக்க வேண்டும் என்ற நிலையில் பயந்து பதுங்கி, இந்த விவாதத்தை ஒரு அறையிலே நடத்தலாமே, நீதிபதிகளை நியமிக்கின்றோம், 2 நாட்கள் இந்த விவாதத்தை நடத்தலாம், நீங்கள் முதலிலேயே எங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டும். என்ன எழுதி கொடுக்க வேண்டும்? நீதிபதிகள் கொடுக்கின்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று எழுதி கொடுத்துவிட்டு இந்த விவாதத்திற்கு வரலாமே, இதை 2 நாட்கள் நடத்தலாமே, ஒரு அறையில் நடத்தலாமே, நாம் பத்திரிகையாளர்களை அழைத்துக் கொள்ளலாமே என்று எழுதினார். அவர் கூறியதில் என்ன குறை இருக்கிறது? ஆசிரியர் அவர்களை விவாதத்திற்கு அழைத்தது தொலைக்காட்சியில். ஆனால் தொலைக்காட்சியில் பேசினால் மக்கள் அனைவருக்கும் உண்மை வெளிவந்துவிடும், எதையும் மறைக்க முடியாது என்ற நிலையில் உண்மையை புரிந்து கொண்ட அவர்கள், தொலைக்காட்சியில் வர தயங்கிய அவர்கள் ஒரு அறையில் நடத்தலாம், விவாதத்தை 2 நாட்கள் மட்டுமே நடத்துவார்களாம். இது என்ன கதை? அதனால்தான் ஆசிரியர் கூறினார்கள், இவ்வளவு தூரம் தமிழ் இனத்தை, தமிழர் சமயத்தை, தமிழர் ஆன்மவியலை இழிவுபடுத்தியுள்ள எழுதியுள்ள நீங்கள் வெட்ட வெளிச்சமாக மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் தொலைக்காட்சியில் விவாதிக்க ஏன் அஞ்சுகின்றீர்கள்? இப்பொழுதும் நான் சொல்லுகின்றேன், உங்கள் அறிஞர் குழுவை நியமியுங்கள், நீங்கள் தொலைக்காட்சியில் கேள்விகள் கேளுங்கள், நாங்கள் தொலைக்காட்சியிலே பதில் தருகின்றோம். அடுத்த குழுவினர் எப்பொழுது பதில் தருவார்கள் என்பதை யார் அறிவிக்கவில்லையோ அவர்கள் தோற்றவர்கள் ஆவார்கள். ஏனென்றால் நாங்கள் பேசும்போது அடுத்த குழுவினர் எப்பொழுது பதில் தருகின்றார்கள் என்பதை அவர்கள் முதலிலே சொல்லிவிட வேண்டும். அதை நாங்கள் நம்முடைய குழுவினர் தொலைக்காட்சியில் பேசும்போது எதிர்குழுவினர் இந்த தேதியில் இதற்கு பதில் அறிவிப்பார்கள் என்று கூற வேண்டும். அப்படித்தான் அவர்கள் பதில் உரைக்கும் போது நாம் அவர்கள் எப்பொழுது பதில் தருகின்றோம் என்று கூறிவிட வேண்டும். அவர்கள் தொலைக்காட்சியில் பேசும்போது நம் குழுவினர் எப்பொழுது இதற்கு பதில் தருகின்றார்கள் என்பதை கூறிவிட வேண்டும். யார் பதில் தரும் தேதியை தரவில்லையோ அந்த குழுவினர் தோற்றவர்களாகிவிடுவார்கள் என்ற நிலையில் இந்த சவாலை முன்வைத்தார்கள். ஆனால் வெட்ட வெளிச்சமாக மக்கள் அனைவருக்கும் முன்பாக விவாதிக்க தயாராக இல்லாத பிராமண அமைப்பினர் ஓடி ஒழுங்கிக் கொண்டார்கள், பயந்து பதுங்கிக் கொண்டார்கள். ஆசிரியருக்கும் அவர்களுக்கும் நடந்த கடித போக்குவரத்தை காட்டுவதுதான் தமிழ்நாடு பிராமணர் அமைப்புகளுக்கு எச்சரிக்கை எனும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு திராவிட கழகத்தினர் வந்திருந்ததோடு இதற்கு பேராதரவு தெரிவித்தமை குறிப்பிடற்குரியது. தமிழ் இனமும் தமிழ் இன தலைவர்களும் தமிழர் சமயமும் இழிவுபடுத்தப்பட்ட போது, பிராமணர்களால் பிராமண அமைப்பினரால் இழிவுபடுத்தப்பட்ட போது ஆசிரியர் சவாலுக்கு அழைத்தார்கள். தமிழ்நாடு பிராமணர் சங்கம், காஞ்சி சங்கர மடம், RSS, விஸ்வ இந்து பரிஷத், பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி போன்ற இந்துத்துவ அமைப்புகள் அனைத்திற்கும் இந்த சவால்கள் விடப்பட்டன. ஆனால் இந்த சவால்களை ஏற்றுக்கொள்ள இயலாமல் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டு பயந்து பதுங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைதான் இப்பொழுது இருக்கின்ற நிலை. இந்த இடத்தில் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழக அந்தணர் வரலாறு எனும் நூல் வழியாக தமிழரை, திராவிடரை பிராமணர்கள் மிகவும் இழிவுபடுத்தி எழுதிய நிலையில் ஆசிரியர் அவர்களை சவாலுக்கு அழைத்த போது அவர்கள் சவாலுக்கும் வராமல் சென்ற நிலையில் பிராமணர்கள் மனம் திருந்த வேண்டுமே என்ற நோக்கில் ஒரு நாள் சென்னை மெமோரியல் ஹாலில் ஆசிரியர் பிராமணர் மனம் திருந்த உண்ணா நோன்பு பிரார்த்தனையை நடத்தினார்கள். அந்த கூட்டத்திற்கு பல்வேறு சமய தலைவர்களும் வந்திருந்து சிறப்பித்தமை குறிப்பிடற்குரியது. தமிழர் இன விடுதலை நோக்கில் சங்கர மடத்தோடு பல்வேறு போராட்டங்களை ஆசிரியர் நடத்திய போது பிராமண பேராசிரியர்களும் அதில் கலந்து கொண்டமை இங்கு குறிப்பிடற்குரியது. ஏனென்றால் பிராமணர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பது ஆசிரியரின் நோக்கம் அல்ல. ஆனால் அனைவரும் அன்பு சகோதரர்களாக வாழ வேண்டுமே, தமிழினம் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அல்ல, விடுதலை அடைந்த நிலையில் அனைவரோடும் அன்பு சகோதரர் என்ற நிலையில் வாழ வேண்டுமே என்ற நோக்கில் எழுத்துக்கள் எழுதப்பட்டன, போராட்டங்கள் நடத்தப்பட்டன. எனவே சகோதரத்துவத்தை விரும்பிய பிராமண பேராசிரியர்களும், குறிப்பாக சங்கர மடத்தோடு ஆசிரியர் நடத்திய போராட்டங்களில்
விவேகானந்தா கல்லூரி பேராசிரியர்கள் பேராசிரியர் வெங்கட்ராமன், பேராசிரியர் வெங்கட்ரமணன் போன்றோரும் கலந்து கொண்டமை இங்கு குறிப்பிடற்குரியது. மற்ற போராட்டங்களிலும் சகோதரத்துவத்தை விரும்பிய பிராமண அன்பர்கள் கலந்து கொண்டதை இங்கு நினைவு கூர்கின்றோம். இந்தியா சாதியற்ற தாழ்வு கொள்கையின் பிடியிலிருந்து விடுபட்டு பிராமணரும் தமிழராகிய திராவிடரும் அன்பு சகோதரர்களாக இணைந்து வாழ வேண்டும், உலக சமுதாயமே அன்பு சகோதரர்களாக இணைந்து வாழ வேண்டும் என்ற நோக்கில் நம் இயக்கம் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் வெள்ளிக்கிழமை முழு இரவு பிரார்த்தனை நடத்தி வருவது இங்கு குறிப்பிடற்குரியது. இந்த நிலையில் தமிழர் சமயமும் தமிழர் ஆன்மவியலும் வரலாற்றில் தனி சிறப்புடன் விளங்குகின்றன என்ற அந்த உண்மை நிலைநாட்டப்பட்டுள்ள இந்த நிலையில் தமிழர் சமயத்தை விடுவிக்கப் போவது யார் என்ற தலைப்பில் ஆசிரியர் அவர்கள் ஒரு குறு நூலை வெளியிட்டு விடுதலைக்கான வழியை கோடிட்டு காட்டியுள்ளார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தமிழ் அறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய இந்த கருத்தை பற்றி அவர்களுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 2007ஆம் ஆண்டு மே 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நமது இயக்கமும் சென்னை மயிலை கத்தோலிக்க பேராயமும் இணைந்து செயின்ட் தாமஸ் இன்டர்நேஷனல் ரிட்ரீட் சென்டர் என்ற இடத்தில் தமிழர் சமய கருத்தரங்கு ஒன்றை நடத்தினர். 5 நாட்கள் இந்த கருத்தரங்கு நடத்தப்பட்டது. இதற்கு பல்கலைக்கழக பேராசிரியர்களும் அறிஞர் பெருமக்களும் மட்டும் அழைக்கப்பட்டனர். திராவிட சமய இதழை உயர்த்தி காட்டி அதன் சிறப்புகளை எடுத்து கூறி கொண்டிருப்பவர் சென்னை மயிலை துணை ஆயர் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள். ஆசிரியருக்கு வலப்புறம் அமர்ந்திருப்பவர் சென்னை மயிலை பேராயர் டாக்டர் சின்னப்பா அவர்கள். பல்வேறு சமயங்களை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்ட இந்த 5 நாள் கருத்தரங்கில் ஆசிரியர் கூறிய கருத்துக்களை கேட்ட அறிஞர் பெருமக்கள் இறுதியாக பல கேள்விகளை கேட்ட பின், அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு தெளிவான விளக்கம் பெற்ற பின் இறுதியாக ஆசிரியர் டாக்டர் தெய்வநாயகம் அவர்களுக்கு தமிழர் சமய சிந்தனை சிற்பி என்ற பட்டத்தை வழங்கினார்கள். இந்த பட்டம் தமிழர் சமயத்திற்கு, தமிழரின் ஆன்மீக சிந்தனைக்கு, தமிழரின் செழித்து ஓங்கியிருக்கும் ஆன்மவியல் கொள்கைகளுக்கு கிடைத்த ஒரு மணிமுடி என்றே கருத வேண்டும். இதுவரை மறைக்கப்பட்டு கிடந்த தமிழரின் சமய, ஆன்மீக, ஆன்மவியல் சிறப்புகளை வெளிக்கொண்டு வருவது இறைவனின் திட்டமாக இருந்ததால் இப்பொழுது அந்த வரலாற்று சிறப்புகள் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன. எனவே தமிழரின விடுதலை என்பது இறைவனின் தீர்ப்பாக உள்ளது என்பதை காலம் இப்பொழுது நமக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றது. மக்களை ஏமாற்றலாம், ஆனால் மகேசனை ஏமாற்ற முடியாது. இதுவரை கூறிய கருத்துக்களை ஆய்வு அடிப்படையில் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மாதந்தோறும் எங்களால் வெளியிடப்படுகின்ற திராவிட சமயம் இதழை காணலாம். ஆசிரியரின் பிற வெளியீடுகளையும் நீங்கள் இப்போது காணலாம்.